பார்த்துட்ருக்கோம். ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீதாவோட 1 டே ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/15. ஓகேவா? கீதா 10 நாட்களிலும். அப்போ கீதாவோட 1 டே ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/10. ஓகேவா? ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். அப்போ 2 பேரும் சேர்ந்தும் பண்ணியிருக்காங்க. அப்போது சீதா ப்ளஸ் கீதா எங்களோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/15 ப்ளஸ் 1/10. ஓகேவா? எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 + 15 / 115 வரும். 25/150 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5/13 வரும். அப்போது 1/6ன்னு வருது. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதம் உள்ள வேலையை கீதா மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. எத்தனை டேஸு? 5 டேஸு. கீதாவோட 1 டே ஒர்க் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கீதா 5 டேஸ் தனியாக பண்ணியிருக்காங்க. அப்போ கீதாவோட 5 டே ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 டேனா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 1/10 தட் இஸ் 1/2. அப்போது பாதி ஒர்க்கு கீதாவே முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எப்போயுமே டோட்டல் ஒர்க்கை 1ன்னு எடுப்போம். அதில் பாதி ஒர்க்கு ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஒர்க்கு 1, அதில் பாதியை கீதாவே முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற வேலை பாதி தான். அந்த பாதியை தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அதுதான் கேட்குறாங்க எத்தனை டேஸில் அவங்க போயிருக்காங்கன்னு. அப்போ டேஸ் வேணும்னா மீதி இருந்த வேலை எவ்வளோ? ஆஃபு. அதை 2 பேரும் சேர்ந்து பண்ணதால் டிவைட் பண்ணலாம் 1/6. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/2 இது பார்த்தீங்கன்னா 3. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ். ஓகேவா? ஆன்சர் என்ன? 3 டேஸ். தான் சம்மோட ஆன்சர்.